பப்ளு வாயா, இதுக்கு மேல பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் கூப்பிட்டாத உங்க ஸ்கூலுக்கே வர மாட்டேன். என்னடா இது முட்டை மந்திரிச்சு முட்டை மாதிரி இருக்குது. ஏன்டா டே ஜட்டி பையா, பேய் கீன்ட்டு ஏன்டா பேயே நம்ம ஊர்ல இல்ல, என்னடா பேய் கீன்னு பயந்துட்டு இருக்கிறேன் இன்னும். சை படா அப்படி. நான் சொல்ற சீட் கோட் போடுறோம், சூப்பரா கேடிஎம் பைக்ல வரும். என்னடா உனக்கு வேணும்? அடிங்க இங்க நான் மட்டும்தான் உட்காந்துக்கிறேன். பேய் இருக்குது காய் இருக்குதுன்ட்டு போடுறோம் அப்படியே. இப்பயாச்சும் நிம்மதி தூங்குவோம். ஆடா பாவி, சுத்தி சுத்தி செவரு தாண்டா இருக்குது. எங்கடா பேய் இருக்குது? டேய் உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுடா. டேய் ஒழுங்கா போயிடுறா. ஐயோ வீட்டுல இருந்தா இவன் தள்ள தாங்க முடியல, வெளியே கிளம்பலாம். அவங்க என்னடா இது நம்ப முடியாது. என்னடா இது இப்படி இருக்குது? உண்மையாவே பேயா எட்டுமோ? நம்ம என்ன நடக்குது உண்மையா புரியலையா? ஏன்டா அவன் பின்னாடி மசாஜ் பண்ணி விடுறது? யாரா பாடே கொஞ்சம் இங்கே ஆட்டாடியே. ஸோ இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் பைக்ஸில் இருக்க ஸ்கேரியான சீட் கோட்ஸ் கிளிச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஸ்ட் பிடிக்கணும், உடனே லைக் போட்டுக்கோங்க. பிடிக்கலனாலும் லைக் போட்டுக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ நம்ம என்ன ட்ரிக்கை பண்ணி காமிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு மர்மமான ஸ்கேரியான கோஸ்ட் சீட் கோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த பக்கி கார் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்கேல் மாமாவாக மாறிடுங்க. ஸோ இது எல்லாமே ஆர்ஜிஎஸ் மெனு மோடில் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சீட்கெல்லாம் போட்டு நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு விஷயம் நடக்கும், கொடூரமான விஷயம். ஸோ அது எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னடா டேய் எங்கடா தலையை வயிற்றுக்குள்ளே விட்டு ஓட்டுறான், டேய் என்னடா நடக்குது அப்படின்னு கேட்பீங்க. இப்போ பாருங்கள், இதோட ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இப்போ பண்ண போகிறேன். எல்லாரும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்தால் கண்ணு இன்னும் மூடிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜம்பிங் பட்டனும் ரன்னிங் பட்டனும் அப்புறம் பஞ்சிங் பட்டனும் இருக்குல்ல, அது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் அமைக்கிட்டே வாங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் போயிடுவான். ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எழிஞ்சு வந்தான்னு வச்சுக்கோங்களேன். அடா பாவி, எங்கடா தலை ரெண்டாம் மாறிடுச்சு. டேய் எங்கடா பேய் தலை ஓட்டிகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. டேய் ஐயோ பார்க்கவே கொடூரமாக இருக்குடா டேய் அப்படின்னுவீங்க. ஆமாம் மகளே. ஸோ மண்டை இருக்குது, அப்புறம் இன்னொரு மண்டை இருக்குது ஏதோ படைச்சி இருந்த மாதிரி. ஐயோ பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. ஸ்கேரியா ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயம் வச்சுக்கிறோம். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ பேய் பிடிக்கணும்னா ஸோ என்னடா இது என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து ஒரு ஃபன்னியான ஸ்கேரியான கிளிச் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சீட் கோட்ஸ் கிளிச்சஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இன்னும் அடுத்தடுத்துலாம் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்தது நம்ம போயிடலாம். ஸோ அடுத்ததுக்கு நீங்கள் வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷாப்பிங் கார்ட் இதை எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் ஆர்ஜிஎஸ் மெனு முறையிலே இருக்கும். ஸ்பேன் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம் இருக்க. இப்போ எங்கடா டே எங்கடா ரோட்டு கடியில் போயிட்டான் அத்தாடி. ஓகே. ஸோ ஓகே, ஒரு யாரும் இல்லாத இடத்துக்கு போயிருங்க. ஓகே, ஸோ இல்லாத இடத்துக்கு போயிட்டு நான் சொல்கிற ஒரு சீட் கோடை போட்டு ஒரு விஷயம் பண்ணணும். சரி சொல்கிறேன் இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டீங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கார் சீட் கோடை போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்லரன் கார் போடுவோம். ஸோ இந்த காரை போட்டுக்கிட்டு இதுக்கு பக்கத்தில் டோர் ஓப்பனிங் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்று அட்டன் டைமில் 2 பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா கை தனி காலு தனின்னு பேய் மாதிரி பறப்பான் மக்களே. ஆனால் பாவி எங்கடா மோக்கினி நைட்டு 12 மணிக்கு நம்ம வீட்டு சுற்றி வரும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு இருக்கிறான் போலீஸ் ஸ்டேஷனை அப்படின்னுவீங்க. ஆமாம் மக்கள் எப்படின்னு வீட்டுக்கான் மட்டும் பாருங்கள். அடுத்து ஒரு ஜம்ப் அடிக்கிறேன்னா ஒன்று மட்டும் பாருங்கள், இந்த ஸ்லோமோ பட்டன் இருக்குல்ல அதை மட்டும் கிளிக் அடிங்க. சும்மா அப்படியே பொம்பரை கட்ட மண்டைய மாதிரி வானத்துலேயே பார்த்தீங்கன்னா மாவாட்டுற மாதிரி கிரு கருன்ட்டு சுற்றிக்கிட்டே இருப்பான். எப்படி நல்லா இருக்குல்ல? இது பார்க்க கொஞ்சம் ஸ்கேரியாகவும் இருக்குது, ஃபன்னியாகவும் இருக்குது. சரி ஓகே ரைட்டு. அப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுந்தரி அக்கா வீட்டுக்கு தான் போக போகிறோம். சுந்தரி அக்கா நம்ம குக்கு வித்து கோமாளியில் வர சுந்தரி அக்கால இது ஒரு பயங்கரமான பேய் மக்களே. ஸோ இந்த பேயை நம்ம என்னென்ன பண்ணலான்னு மட்டும் பாருங்கள். என்னது பேயை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேயை வந்து பார்த்தீங்கன்னா குண்டாக்கலாம், ஒல்லியாக்கலாம், ஹைட் ஆக்கலாம், என்ன பண்ணலாம். ஸோ பேய் நம்பல. இப்போ பக்கத்தில் போய் காமிச்சோம் பாருங்கள். பேய் நம்பிட்டிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மோட் ஆன் அப்படின்னு ஒரு சீட் கோடை போட போகிறோம். ஸோ இந்த சீட் கோடை போட்டு ஸோ இந்த பேயை நீங்கள் வந்து என்னடா அடியே சுந்தரி அக்கா உன்னை வச்சு டெஸ்டிங் தான் பண்ணி காமிக்கிறேன், என்னை எதுவும் பண்ணிடாது இரு. ஐயோ இவங்க பாருங்க இது ஏதோ பண்ண போகிறேன்ட்டு நம்மளை தூக்கி அடிக்குது. சோபா இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்கேலுன்னு மாற்றிக்கிட்டு அந்த சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்படியே இங்கே பாருங்க, ஆஹா என்னம்மா குண்டம்மா மாதிரி மாறிட்டு வருது இந்த சுந்தரி அக்கா அப்படின்னுவீங்க. அம்மா மக்களே, நீங்கள் அம்மாஞ்சோடு வேணால் மாறலாம், இன்னும் குண்டா கூட நீங்கள் மாற்றலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இதே இப்போ இந்த மாதிரி குண்டாக்கிட்டு நீங்கள் எத்தனை சுந்தரிக்கா வேணால் வர வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி காப்பி இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியேங்க அப்போ எம்மா பெரிய குண்டி ஆகுது இது. ஐயோ ஒரு அடி அடிச்சுன்னா சட்னி ஆயிடுவோம் போலியா. ஐயோ இத்தனை பேர் வந்துட்டாளுங்க அடியா. ஐயோ இதுக்கு மேலே நம்ம இங்கே சேப்பு இல்லை, ஓடி போயிட வேண்டியதுதான். ஓகே ஏம்மா நான் நாளைக்கு வரேம்மா, என்னை விட்டுருங்க அப்படியே. எங்கே வழியாக விட மாட்டேங்குதுங்க, ஒன்று குண்டாக இருக்குனால நவர கூட முடியல என்னால், இருந்துச்சு நவுத்த கூட முடியல என்னால். ஏம்மா ப்ளீஸ்மா வழி விடுங்கம்மா. அப்பா எப்படி ஒன்று போயாச்சுரா தப்பிச்சு. ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது பின்னாடியே. இருக்கடி உங்களை ராக்கெட் லான்ச்சரை வச்சு தாக்குறனா இல்லைன்னு பாரு. இப்போ போடு அப்பாடா. அடே கப்போ எம்மாஞ்சோடு இதெல்லாம் எவ்வளோ குண்டாக இருக்கும் ஒன்று நினச்சி பாருங்க. அடித்தா அவ்வளோதான். நல்ல வேலை அதுக்குள்ளே நம்ம ராக்கெட் லான்ச்சரை போட்டு எஸ்கேப் ஆயாச்சு மகளே. ஓகே ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 இது இருக்குது, குண்டிங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தா 99 தான் இருக்குது. ஒன்றே மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அப்போ இங்கே தான் இங்கே சுற்றிட்டு இருக்கும் போல. ஐயோ இங்கே தான் இருக்குதா. அத்தாடி அம்மா நீ விட்டுருமா சாமியா. ஐயோ டே யாரா காப்பாற்றுக்கடா டே. போச்சுடா அவ்வளோதான்டா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபன்னியான ஒரு கிளிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் ஸ்கேரியை கொஞ்சம் பார்த்தோம், இப்போ ஒரு ஃபன்னியான விஷயம் பார்க்கலாமா. ஸோ அதுக்கு நான் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு 2 சீட் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ பஸ் என்ட்ரி ஆகிற இடத்துல போயிட்டு ஸோ நேரம் நான் சொல்கிற ஒரு சீட் கூட ஆர்ஜி ஸ்டோல்ஸில் போடுங்க. என்னன்னா இது DOAN டான் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே உள்ளே என்ட்ரி ஆயிருங்க. என்ட்ரி ஆகிட்டு அப்படியே பஸ்ஸை நல்ல ஸ்பீடாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ட்ரோன் மோடை வந்து ஆஃப் பண்ணும். அதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அங்கே மேலே ஒரு சைடில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். பாருங்களேன், எங்கடா டிரைவரே இல்லை, நீ மட்டும் ஏதோ பஸ்ஸில் பேசஞ்சர் மாதிரி நின்றுட்டு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, ஸோ தானே ஆட்டோமேட்டிக் பஸ் மாதிரி நம்ம ஏதோ பேசஞ்சர் மாதிரி பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஸோ இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குதுல்ல. ஸோ நிறைய பேர் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி நிறைய ஆசைப்பட்டுருவீங்க இந்தியன் பைக்ஸில். ஸோ இப்போ இந்த மாதிரி சீட் கூட ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே உண்மையாகவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஜாலியாக இருக்கும் மக்களே. இங்கே பாருங்க நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஃபன்னியான கிளிச்லாம் நம்ம வீடியோவை போடுவோம். ஸோ அதனால் டெய்லி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். ஓகே சரி. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அடுத்தது ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கமான ஒரு இது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 இருக்குது, அதெல்லாம் காமிச்சிட்றேன். ஸோ இதுவும் ஒரு பங்கமான ஃபன்னியான கிளிச் தான். ஸோ இதுவும் ஸ்கேரி கிடையாது, இருந்தாலும் ஃபன்னாக இருக்கும். இந்த பஸ் பண்ண மாதிரியே இதுவும் ஒரு ஃபன்னான கிளிச் தான். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ட்ரக்கோட சீட் கோடு போட்டுக்கணும். அடுத்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா KTM பைக்கில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த பைக்கோட சீட் கோடு போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ அப்புறம் நான் அந்த கிராவிட்டி சீட் கோடெலாம் போட்டாலும் அதெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுருங்க. அப்புறம் ஹெல்த் சீட் கோடெலாம் போட்டாலும் அதெல்லாம் போட்டுருங்க. ஸோ இதெல்லாமே போட்டுட்டு ஸோ இந்த பைக்கை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பைக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ எலிஞ்சு பழம் தொங்கிடுவாங்களே அந்த மாதிரி தொங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அடுத்தது ஒரு விஷயமும் பண்ண தேவையில்ல, நேராக பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் அடிங்க. ஸோ ரிபேஸில் அப்படியே தள்ளிக்கிட்டே வாங்க, சும்மா சல்லின்ட்டு தள்ளிகிட்டே வாங்க. ஸோ தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பட்டனும் ஜூம் பட்டன் இருக்குல்ல மேலே, அதையும் டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள். சும்மா ராக்கெட் லான்ச்சரை விட்டா எம்மா ஸ்பீடில் போய் விழுவான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயபுள்ள ராக்கெட் லான்ச்சரை விட்ட மாதிரி சும்மா ஸ்வைன்னு போய் விழுவான். எங்கே விழுவானே எனக்கே தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அடியில் போயிட்டே இருப்பான், எங்கே போகிறானே தெரியாது. கீழே விழுந்து மண்டை குழம்பி சாகிற அளவுக்கு கூடாது, போயிட்டே இருப்பான் பாருங்களேன். ஸோ இது நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் போர் அடிச்சுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். ஸோ ஃப்ராங்க்லின் மேலே ஏதாச்சும் கோவம் இருந்துச்சுன்னா அவனை போட்டு வாட்டி எடுங்க இந்த மாதிரிலாம். ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபனியான கிளிச் பார்க்கல. ஸோ நம்ம அடுத்தது நம்ம என்னது வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேரியான கேம் விளையாட போகிறோம் நம்ம இந்தியன் பைக்ஸ்லேயே. என்ன ப்ரோ ஸ்கேரியான கேம் அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்கேரியான கேம் விளையாடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் பட்டனை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்ம இந்தியன் பைக்ஸ் வந்து லாவாவில் மூழ்கி இருக்குது. ஸோ இப்போ நம்ம லாவாலேருந்து நம்ம இந்தியன் பைக்ஸை காப்பாற்றணும்னா நம்ம இந்த ஸ்கேரியான கேமுக்குள்ளே உள்ளே போய் நம்ம விளையாட ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த ரெட் கலர் பட்டன் அமுக்கணும். இப்போ கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பேக்லேருந்து இந்த ரெட் கலர் பட்டன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ வாங்க, அந்த ரெட் கலர் பட்டன் இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே, என்னடா இவ்வளோ பெரிய காமெண்ட்ஸ் ஒரு கட்டி வச்சுக்கிறீங்க, எப்படி ஏறுது டேட்டு நாச்சமான ஆடா பாவி ஏறு. இந்தாண்டா குதிக்கிறானா, அந்தாண்டா குதிக்கிறான், அந்த இடத்துலேயே குதிக்கிறான். இவன் எவ்வளோ பெரிய முட்டா பையா பிள்ளையா இருப்பான்.
ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம அடப்பாவி இவ்வளோ பெரிய ஓப்பனிங்கே இருந்திருக்காங்க. சரி வாங்க அந்த ரெட் பாக்ஸ்குள்ளே நம்ம போய் நிற்கலாம். நம்ம ஸ்கேரி கேம்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸை காப்பாற்றுறதுக்கோசரம் த ஸ்கேரி கேமை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கேரி கேம் வந்து ஆக்சுவலாக இதோட பேர் என்னென்னா ஐஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மாதிரியே இருக்குது. ஸோ என்னடா கண்ணாக இருக்குது, என்னடா பிக் பாஸ்குள்ளே வந்துட்டானோ, இதெல்லாம் பிக் பாஸ் கோஸ்ட் ஹவுஸோ, எனக்கு ஒன்றுமே புரியல மக்களே. சப்போஸ் உங்களுக்கு இந்த கேம் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கே என்ன கேம்னு தெரியல, நான் மட்டும் உள்ளே போயிட்டேன். ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கோஸ்ட் ஹவுஸ்னு நம்ம வைக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த பிக் பாஸ் கோஸ்ட் ஹவுஸ்லேருந்து நம்ம வெளியே தப்பிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ பட் இதுக்குள்ளே எப்படி பேய் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கிராணி ஹவுஸ் போயிருந்தால் கிராணி இருக்கும். பட் இந்த கேமில் யார் கமலஹாசன் வருவாரான்னு என்னன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நம்ம போய் பார்க்கலாம் ஸோ என்ன நடக்குதுன்ட்டு. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேய் வரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு நம்ம தப்பிச்சு ஆகணும் மக்களே. ஸோ ஏன்னா பேய்கிட்ட சிக்கிட்டோம், அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிட்டோம். இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிடலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கண்டிப்பாக வெளியே போகிற எக்ஸிட்டுக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டே இருக்கிறோம். எங்கடா ஒரு வழியும் இல்லாத மாதிரி இருக்குது. எங்கே போகிறதுன்னு எனக்குமே புரியவில்லை. நானும் போயிட்டே இருக்கிறேன். எங்கே போகிறதுன்னு தெரியவில்லை. போங்க போங்க போங்க. எங்கடா அது ரன் ஆடு, என்னடா இது, என்னடா அது, எங்கடா முடி மட்டும் பறந்து வருது. ஆட்டாடி இது என்னடா பேய், எந்த ஊர் போயிடாது. இருங்க கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் போய் பார்க்கலாம். யாரா நீயா?